நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகளானது கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சி வகுப்பிலிருந்து உங்களுக்கு மாதிரி தேர்வுகளானது வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாரத்தில் அந்தந்த வாரம் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிற வகையில் இதுவரைக்கும் 10 மாதிரி தேர்வுகளை நம்ம முடிச்சிருக்கோம். 11வது மாதிரி தேர்வு நேற்று நடைபெற்றது. அதற்கான விடை குறிப்பை தற்பொழுது நாம் காண இருக்கிறோம். மொத்தம் 105 வினாக்கள். இந்த 105 வினாவையும் நம்ம பிடிஎஃப் ஆக்கி அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம். விடை குறிப்பிற்கு இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. மன எழுச்சி நுண்ணறிவு உட்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. டேனியல் கோல்மேன் கூற்றுப்படி மன எழுச்சி நுண்ணறிவு கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. உளவியல் ஆக்கத்திறன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு எது? உளவியலில் ஆக்கத்திறன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. படைப்பாற்றல் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையில் இருந்து தொடங்கி ஒரு புதிய செயலை முன்வைப்பது என்று கூறியவர் யார்? படைப்பாற்றல் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையில் இருந்து தொடங்கி ஒரு புதிய செயலை முன்வைப்பது என்று கூறியவர் ப்ரூனர். நண்பர்களே, இந்த பகுதி இந்த போட்டித் தேர்விற்கு தேவையான ஒவ்வொரு பாடத்திற்கு இணையான கல்வி மெட்டீரியலானது நம்மளுடைய மெட்டீரியல் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த சேனலையும் நீங்கள் பயன்படுத்திக்கிற இத்தருணத்தில் நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கு இடையே மிகவும் எதிர்பாராத மற்றும் புதுமையான உறவுகளை காணும் ஒரு மனத்திறன் என்று கூறியவர் டாரன்ஸ். ஆக்கத்திறனின் பரிமாணங்கள் பற்றி கூறியவர் கில்போர்ட் மற்றும் டாரன்ஸ். ஆக்க சிந்தனையில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. உளவியல் ஆக்கத்திறன் என்ற சொல் பயன்படுத்தியவர் கில்போர்ட். உளவியலில் ஆக்கத்திறன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் கில்போர்ட். ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை கூறியவர் யார்? கெல்லர். ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை கூறியவர் கெல்லர். ஆக்கத்திறன் பண்புகள் பற்றி கூறியவர் யார்? ஆக்கத்திறன் பண்புகள் பற்றி கூறியவர் டாரன்ஸ். விரி சிந்தனை இந்த அடிப்படையாக அமைந்தவை. விரி சிந்தனை இதற்கு அடிப்படையாக அமைந்தவை. ஆக்கத்திறன் ஆக்கத்திறனுக்கு அடிப்படையானது விரி சிந்தனை. ஆக்கத்திறன் கோட்பாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. குவி சிந்தனை இதற்கு அடிப்படையானது. நுண்ணறிவு. கீழ் உள்ளனவற்றுள் பழமையான கோட்பாடு என அழைக்கப்படுவது எது? கீழ் உள்ளனவற்றுள் பழமையான கோட்பாடு என அழைக்கப்படுவது எது? கடவுளால் அளிக்கப்பட்ட பரிசு கோட்பாடு. கடவுளால் அளிக்கப்பட்ட பரிசு கோட்பாடு கீழ் உள்ளனவற்றுள் பழமையான கோட்பாடு என அழைக்கப்படுவது கடவுளால் அளிக்கப்பட்ட பரிசு கோட்பாடு. ஆக்கத்திறன் மற்றும் பைத்திய இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஆகும் என்று கூறியவர் யார்? செசாரே மற்றும் லாம்பிராசோ. மன எழுச்சி நுண்ணறிவின் உட்கூறுகள் 4 வரையறை செய்தவர்கள் யார்? ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. வெளிநாட்டில் உள்ள தரப்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் சோதனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. பெக்கர் மேதினியில் படைப்பாற்றல் சோதனையில் சப்டெஸ்ட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 7. ஆக்கத்திறன் கருத்து பொழிவு முறை கண்டுபிடித்தவர் யார்? ஆக்கத்திறன் கருத்து பொழிவு முறை கண்டுபிடித்தவர் ஆஸ்பரன். சொல்சாரா சோதனைகளில் படம் நிர்மாணித்தல் சோதனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சொல்சாரா சோதனைகளில் படம் நிர்மாணித்தல் சோதனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 16. சொல் சோதனைகளின் விளைவு சோதனைகளின் எண்ணிக்கை. சொல் சோதனைகளில் விளைவு சோதனைகளின் எண்ணிக்கை 15 MTS. ஆக்கத்திறனில் கூறுகளை ஒன்றோடு சேர்த்தலை பயிற்சி நிகழ்ச்சிகள் என்று கூறியவர். ஆக்கத்திறனில் கூறுகளை ஒன்று சேர்த்தலை பயிற்சி நிகழ்ச்சிகள் என்று கூறியவர் கோர்டான். கண்டறி கற்றல் மற்றும் விசாரணை முறை கூறியவர் யார்?
ப்ரூனர் மற்றும் ஷக்மேன். ஆக்கத்திறனின் விளையாட்டு முறை கூறியவர் யார்? வல்லாக் மற்றும் நாதன் கோவன். ஆக்கத்திறனின் வளர்ச்சிக்குரிய படிநிலைகளை கூறியவர் யார்? ஆக்கத்திறனின் வளர்ச்சிக்குரிய படிநிலைகளை கூறியவர் டென்மார்க். கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலை கூறியவர் யார்? ப்ரூனர். கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் பொழுது அணியும் முகமுடியின் பெயர் என்ன? பெர்சோனா. கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் போது அணியும் முகமுடியின் பெயர் என்ன? பர்சோனா. என்கொயரி ட்ரைனிங் மாடலை கூறியவர் யார்? என்கொயரி ட்ரைனிங் மாடலை கூறியவர் ஷக்மேன். ஆளுமை என்பது உட்புற மற்றும் கையகப்படுத்தப்பட்ட மனநிலையில் மற்ற தொகுப்பு ஆகும் என்று கூறியவர் வாலண்டைன். ஆளுமை ஆனது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர். ஆளுமை ஆனது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட். ஆளுமை என்பது ஒரு தனி மனிதனின் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் செயல்படும் தன்மையை கூறுவதாகும் என்று கூறியவர் யார்? ஆளுமை என்பது ஒரு தனி மனிதனின் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் செயல்படும் தன்மையை கூறுவதாகும் என்று கூறியவர் கேட்டல். ஒருவனின் மொத்த உளவியல் மற்றும் சமூக எதிர்வினைகள் அவரது ஆக்கநிலை, அகநிலை, மன எழுச்சி மற்றும் மனநிலைகளின் தொகுப்பே ஆளுமை என்று கூறியவர் சிபி குட். ஒருவனின் மொத்த உளவியல் மற்றும் சமூக எதிர்வினைகள் அவரது ஆக்கநிலை, அகநிலை, மன எழுச்சி மற்றும் மன நிகழ்ச்சிகளின் தொகுப்பே என்று கூறியவர் சிபி குட். ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளின் எண்ணிக்கை 3. உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம் இவை அனைத்தும் உயிரியல் காரணிகள் ஆகும். உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம் இவை அனைத்தும் உயிரியல் காரணிகள் ஆகும். உளவியல் காரணிகள் இவற்றுடன் தொடர்பு இல்லாதது எது? நாளமில்லா சுரப்பி. உளவியல் காரணிகள் இவற்றுடன் தொடர்பு இல்லாதது நாளமில்லா சுரப்பி. ஆளுமையை நிர்ணயிக்கும் உயிரியல் காரணி எது? ஆளுமையை நிர்ணயிக்கும் உயிரியல் காரணி எது? நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகளுக்கு உரிய பெயர் என்ன? எண்டோக்ரைன். நாளமில்லா சுரப்பிகளுக்கு உரிய பெயர் எண்டோக்ரைன். குழாய் இல்லாத சுரப்பிகளுக்கு என்ன பெயர் ஆகும்? நாளமில்லா சுரப்பி. குழாய் இல்லாத சுரப்பிகளுக்கு என்ன பெயர்? நாளமில்லா சுரப்பி. பெட்யூட்டரி சுரப்பியின் எடை என்ன? 0.5 கிராம். பெட்யூட்டரி சுரப்பியின் எடை 0.5 கிராம். பெட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் எது? பெட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் எது? பிட்யூட்டரி. மனிதனுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஹார்மோன் எது? மனிதனுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஹார்மோன் பிட்யூட்டரி. டேஸ் மூளையின் அடிப்பகுதியில் உள்ளது? ஹைப்போடலாமஸ். உடல் பாலின வளர்ச்சி நின்று விடுவதற்கு காரணமான ஹார்மோன் எது? பிட்யூட்டரின். ஒரு குரல் வளைக்கு அருகில் கேடயம் மற்றும் பட்டுப்பூச்சி அமைப்பில் இருப்பது தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது? தைராக்சின். தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது? தைராக்சின். தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் கீழ் உள்ளனவற்றில் சரியானது என்ன? நிலைப்புத்தன்மை இல்லாமை மற்றும் நரம்பு தளர்ச்சி, அமைதியற்ற தன்மை மற்றும் சூழ்நிலை, குழம்பிய சூழ்நிலை, உறக்கமின்மை மற்றும் எளிதாக எரிச்சல் ஊறுதல் இவை அனைத்தும் தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படக்கூடியது. உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குவது பாரா தைராய்டு சுரப்பி. இரு சிறுநீரகங்களின் மேல் பதிந்திருக்கும் சுரப்பி அட்ரீனல் சுரப்பி. இரு சிறுநீரகங்களின் மேல் பதிந்திருக்கும் சுரப்பி அட்ரீனல் சுரப்பி. அட்ரீனல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 25. அட்ரீனல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்களின் எண்ணிக்கை 25. நெருக்கடி நிலையில் சுரக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது?
அட்ரினலின். நெருக்கடி நிலையில் சுரக்கும் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது எது? அட்ரினலின். முக்கோண வடிவ ஆரஞ்சு சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி. முக்கோண வடிவ ஆரஞ்சு சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி. வினாயன் 53 52. முக்கோண வடிவ ஆரஞ்சு சுரப்பி எதுனா தைராய்டு சுரப்பி. 53. இரத்தத்தில் சர்க்கரை சத்தை அதிகமாக அல்லது அதிகரிக்க தூண்டி அதிக உடல் சக்தியை அளிக்கச் செய்வது? அட்ரினல் சுரப்பி. இரத்தத்தில் சர்க்கரை சத்தை அதிகரிக்க தூண்டி அதன் மூலம் அதிக உடல் சக்தியை அளிக்கச் செய்வது அட்ரினல் சுரப்பி. பெண்களின் பாலூட்டி சுரப்பி எது? ஓவரிஸ். ஆண்களின் பாலூட்டி சுரப்பி எது? டெஸ்டிஸ். இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது எது? இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது எது? அட்ரினல் சுரப்பி. சிறப்புன்னு இருக்குது, மாற்றிக்கோங்க. அட்ரினல் சுரப்பி. டெஸ்டிஸ் சுரக்கும் ஹார்மோன் எது? ஆண்ட்ரோஜன். டெஸ்டிஸ் சுரக்கும் ஹார்மோன் எது? ஆண்ட்ரோஜன். ஓவரிஸ் சுரக்கும் ஹார்மோன் எது? ஈஸ்ட்ரோஜன். ஓவரிஸ் சுரக்கும் ஹார்மோன் எது? ஈஸ்ட்ரோஜன். வினாயன் 59. ஆளுமை வகைப்பாடு பற்றி கார்ல் யூங் வெளியிட்ட வகைப்பாட்டின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆளுமை வகைப்பாடு பற்றி கார்ல் யூங் வெளியிட்ட வகைப்பாட்டின் எண்ணிக்கை எவ்வளவு? 2. இதயத்தை தூண்டிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கப்படுத்துவது கீழ்கண்டவற்றில் எது? இதயத்தை தூண்டி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கப்படுவது தைராக்சின். மன இயல்புப்படி மனிதர்களை வகைப்படுத்தியவர் யார்? கோவன். கோவனின் வகைப்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹிப்போக்ரட்டஸ் வகைப்பாடு. ஆளுமை வகையான சிடுமூஞ்சி முதன்மை பண்பு எது? கோபம். ஆளுமை வகையான சிடுமூஞ்சியின் முதன்மை பண்பு எது? கோபம். முதன்மை பண்பான மனசோர்வின் ஆளுமை வகை எது? அழுமூஞ்சி. முதன்மை பண்பான மனசோர்வின் ஆளுமை வகை எது? அழுமூஞ்சி. உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை வகைப்படுத்தியவர் யார்? உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை வகைப்படுத்தியவர் கிரட்ச்மர். உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களின் வகை எத்தனை? 3. உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை வகைப்படுத்தியவர் கிரட்ச்மர். அதன் அடிப்படையில் மனிதர்களுடைய வகையானது 3. உருண்டையானது உடலும் வட்டமான முகமும் உடையோரின் பண்பு என்ன? உருண்டையான உடலும் வட்டமான முகமும் உடையோரின் பண்பு என்ன? எக்ஸ்ட்ரோவர்ட். ஆப்ஷன் ஏ. முதல் மிஷினரி கல்லூரி நிறுவப்பட்ட இடம் எது? ஷேரம்பூர். முதல் மிஷினரி கல்லூரி நிறுவப்பட்ட இடம் ஷேரம்பூர். கிறிஸ்தவ பிஷப் கல்லூரி நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கிறிஸ்தவ பிஷப் கல்லூரி நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கிறிஸ்தவ அமைப்புகளின் கல்வியை அடிப்படையாக கொண்ட மையம் உள்ள இடம் எது? ஷேரம்பூர். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்து கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்து கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1816. கல்கத்தாவில் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார்? ஹேஸ்டிங்ஸ். கல்கத்தாவில் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ். புகழ்பெற்ற பிரசிடென்சி கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு எது? புகழ்பெற்ற பிரசிடென்சி கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1819. சார்ட்டர் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1813. சார்ட்டர் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1813. இந்தியாவில் சமஸ்கிருத கல்வி கல்லூரிகள் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1824. ஸோ மாற்றிக்கோங்க, 700 இருக்குது, 800. இந்தியாவில் சமஸ்கிருத கல்வி கல்லூரிகள் நிறுவப்பட்ட ஆண்டு 1824. கிறிஸ்துவ உயர்கல்வி நிலையங்களின் பயிற்சி மொழி எது? கிறிஸ்துவ உயர்கல்வி நிலையங்களின் பயிற்சி மொழி எது? ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி சமஸ்கிருதம்.
இந்திய கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1882. இந்திய கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1882. வேதியா என்ற நூலின் ஆசிரியர் தாகூர். தாகூர் கல்வியை பற்றி வெளியிட்ட கட்டுரைகளின் எண்ணிக்கை எத்தனை? 130. தாகூர் கல்வியை பற்றி வெளியிட்ட கட்டுரைகளின் எண்ணிக்கை 130. தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. ஆசியாவில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். நைட்வுட் பட்டத்தை தாகூர் திரும்ப ஒப்படைத்த ஆண்டு, கிடைத்த ஆண்டுன்னு இருக்குது, மாற்றிக்கோங்க. நைட்வுட் பட்டத்தை தாகூர் திரும்ப ஒப்படைத்த ஆண்டு 1919. இல்லை, அவருக்கு என்ன செஞ்சிருக்கான், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தனது நைட்வுட் பட்டத்தை அவர் என்ன செஞ்சிருப்பார், ரிட்டர்ன் கொடுத்துருப்பார். ஸோ இந்த கொஷினை மாற்றிக்கோங்க. நைட்வுட் பட்டத்தை தாகூர் திரும்ப ஒப்படைத்த ஆண்டு 1919. வினாயன் 84. சாந்தி நிகேதன் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1902. சாந்தி நிகேதன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1902. தாகூர் எழுதிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரவீந்திர சங்கீத். சாந்தி நிகேதன் மத்திய பல்கலைக்கழகமான ஆண்டு 1951. சிசு பவன் என்பது மழலையர் பள்ளி. விநாய பவன் என்பது ஆசிரியர் கல்வி. வித்யா பவன் என்பது பள்ளிகள் மற்றும் ஆய்வு நூல். வித்யா பவன் என்பது பள்ளி மற்றும் ஆய்வு. தாகூரின் தத்துவங்களில் சரியானவை எவை? சுதந்திரம், தூய்மை, பொது உடைமை, இவை அனைத்தும் தாகூரின் தத்துவங்கள். கீதாஞ்சலி எந்த மொழியில் எழுதப்பட்டது? பெங்காலி. கீதாஞ்சலி எந்த மொழியில் எழுதப்பட்டது? பெங்காலி. வந்தே மாதரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? அரவிந்தர். வந்தே மாதரம் என்ற இதழை நடத்தியவர் அரவிந்தர். அரவிந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டுள்ள இடம் எது? பாண்டிச்சேரி. அரவிந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டுள்ள இடம் பாண்டிச்சேரி. அரவிந்தரின் கோட்பாடுகளில் சரியானது எது? ஆன்மா, யோகா, பிரம்மச்சாரி. ஸோ இவை அனைத்தும் அரவிந்தரின் கோட்பாடுகள். அரவிந்தரின் மனச்சாட்சியின் நிலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. அரவிந்தர் ஆசிரம பள்ளி நிறுவப்பட்ட இடம் எது? பாண்டிச்சேரி. அரவிந்தரின் மனச்சாட்சி நிலைகள் எண்ணிக்கை 4. அரவிந்தர் பன்னாட்டு கல்வி மையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? அரவிந்தர் பன்னாட்டு பல்கலை மையம், பன்னாட்டு கல்வி மையம், அரவிந்தர் பன்னாட்டு கல்வி மையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1952. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1943. கிருஷ்ணாஜி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர்? கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் தப்பாக இங்கே குறிச்சிருக்கேன், மாற்றிக்கோங்க. கிருஷ்ணாஜி என்று அழைக்கப்பட்டவர் கிருஷ்ணமூர்த்தி. நல்லா சொல்கிறேன், நான் குறிச்சிருக்கிறது தவறு. கிருஷ்ணாஜி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் கிருஷ்ணமூர்த்தி. குருவின் காலடியில் என்ற புத்தகத்தை எழுதியவர் கிருஷ்ணாஜி, அந்த கிருஷ்ணமூர்த்தி. துவக்கப்பள்ளியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பெஸ்டாலஜி. மாற்றம் என்பது உன்னிடம் இருந்துதான் வரும், ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து என்று கூறியவர் கிருஷ்ணமூர்த்தி. மாற்றம் என்பது உன்னிடம் இருந்துதான் வரும், ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து என்று கூறியவர் கிருஷ்ணமூர்த்தி. நீங்கள் ஒரு சிறிய விதையை தரையில் விதைக்கின்றீர்கள், அந்த விதைக்குள் மரத்தின் முழு தன்மையும் உள்ளது என்று கூறியவர். நீங்கள் ஒரு சிறிய விதையை தரையில் விதைக்கிறீர்கள், அந்த விதைகளுக்குள் மரத்தின் முழு தன்மையும் உள்ளது என்று கூறியவர் பெஸ்டாலஜி. பரோடாவில் யோகா முறையை உருவாக்கியவர் யார்? அரவிந்தர். அமைதிக்கான பரிசு அரவிந்தர் பெற்ற ஆண்டு எது? 1950. அமைதிக்கான பரிசு, நோபல் பரிசு அரவிந்தர் பெற்ற ஆண்டு 1950. ஸோ இதை நான் திருப்பியும் ஒன்முறை உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ கொஞ்சம் மாற்றி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாஜி என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ணமூர்த்தி. குருவின் காலடியில் என்ற புத்தகத்தை எழுதியவர் கிருஷ்ணமூர்த்தி. துவக்கப்பள்ளியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பெஸ்டாலஜி. மாற்றம் என்பது உன்னிடம் இருந்துதான் வரும், ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து என்று கூறியவர் கிருஷ்ணமூர்த்தி.
ஸோ இந்த பகுதியை ஃபுல்லாமே 1 to 2 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குறித்தது ஒன்றா இருக்கும், நான் சொல்கிறது ஒன்றா இருக்கும். அது இந்த ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை முழுவதுமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சி வாரத்தேர்வு 12 உங்களுக்கு வழங்கப்படும். நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.